என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஜான்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வன்னி விளாக்கில் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட வீட்டில் இருக்கிற பூக்கண்டு தோட்டம் அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பட்டிப்பூ. இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. ஆனால் எங்களோட வீட்டில் இருக்கிறது வந்து பிங்கும் ஒயிட்டும் தான் இருக்குது. நாங்கள் 2 கலர் வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து எங்களோட அப்பா தான். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இதுக்கு தண்ணி அடிப்பேர். தண்ணி அடித்து இதை வளர்க்குறது எங்களோட அப்பா தான். இங்கே பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் பட்டிப்பூ. அவ்வளோ வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? பட்டிப்பூ. அடுத்தது வந்து பட்டிப்பூவில் வந்து ஒயிட் கலர். இங்கே பாருங்க இது என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி. இப்படி பெருசாக லேஸில் யாரும் காண மாட்டீங்க. அப்படி பூ நிறைய பேட்ட வீட்டில் இருக்காது. பார்த்தீங்களா அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. நிறைய பேருக்கு பூக்கண்டு பைத்தியம், பூக்கண்டு நிறைய குரோட்டன் வைக்கிற பைத்தியம் எல்லாமே இருக்குமே. எல்லாருக்குமே பூக்கண்டுன்னு சொன்னாலே ஒரு விருப்பம் இருக்கும். அதுலேயும் வந்து பூக்கிற பூக்கண்டுண்டா இன்னுமே விருப்பம் இருக்கும். பார்த்தீங்களா நல்ல வடிவாக இருக்கு. இதை விட நிறைய பூத்து இருக்கும். கொஞ்சம் குறைவாக இருக்கு. பேர் வந்து பட்டிப்பூ. வடிவா இருக்கேன. இதில் வந்து உங்களுக்கு வெள்ளை கலர் பிடிச்சிருக்கா இல்லை பிங்க் கலர், இது என்ன ரோஸ் கலர் பட்டிப்பூ பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எனக்கு வந்து இந்த ரோஸ்லையும் வெள்ளையிலையும் வந்து கூட பிடிச்சிருக்கிறது வந்து 2மே பிடிச்சிருக்கு. கேமராவை விட நேரில் இன்னும் படிவாக இருக்குது. அதனால எனக்கு 2 பூவுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த பூவுக்கு பேர் வந்து பட்டிப்பூ. சூப்பரா இருக்கு. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.